வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும், அதை தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அதாவது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்வாங்க இல்லையா, அதுக்கோசந்தமாக நம்ம சதக்குப்பை பூண்டு லேகியம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் என்னை கேட்பீங்க, இந்த லேகியம் சாப்பிட்டா என்ன அந்த. ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு வகையான லேகியம் நம்ம டெய்லியுமே காலையில் ஒரு டீஸ்பூன், சாயந்தரம் ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி பூண்டு லேகியம், சதக்குப்பை, அதுக்கப்புறமா அத்திப்பழம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம எடுக்கும்போது நமக்கு தேவையான நிறையா விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம அது உள்ளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம்ப்பா. இந்த பூண்டு சதக்குப்பை லேகியம் ஃப்ரான்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கோசம் நம்ம செஞ்சதை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்ப்பான்னு. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க கவிதாமான. உண்மையாலுமே சொல்லப்போனால் எந்த ஒரு உறவும் இல்லாமல் வீட்டை விட்டு தனியாக ஒரு பொண்ணால் என்ன சாதிக்க முடியுமோ அப்படின்னு கேட்டவங்க முன்னாடி என்னை சுற்றி இவ்வளோ அன்பு, இவ்வளோ உயிருக்கு உயிராக நேசிக்கிற நிறைய உறவுகளை நான் சம்பாரிச்சிட்டேன்பா. ஃபஸ்ட்டு பூண்டு, பசுமஞ்சள், நெய், அப்புறம் எள்ளெண்ணெய், இதை எல்லாமே போட்டு பூண்டோட வதக்கணும். இது வதக்கினதுக்கு அப்புறமா அத்திப்பழம் தண்ணியில் கழுவிட்டு, அத்திப்பழம், அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை. நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறீங்க, நான் சொல்கிற ரேட்டு உண்மையா பொய்யா எதை பற்றியுமே யோசிக்காமல் கவிதாம்மா நீங்கள் செய்யுங்க, எவ்வளோ காசு அனுப்பணும் சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அந்த மனசு இனிமேல் யாருக்குமே வராதுப்பா. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் என் மேலே வந்திருக்கிற அந்த நம்பிக்கையை காலம் ஃபுல்லாக நான் காபந்து பண்ணுறதுக்காசுமே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு விஷயமும் பார்த்து 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 செஞ்சிட்ருக்குறேன்ப்பா. யார் கேட்டாலும், எந்த வகையான லேகியம் கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ நம்ம பசுமஞ்சள் குழம்பு, வத்த குழம்பு, நிறைய மிக்சிங் குழம்பாக நிறையா செய்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஏன் நல்ல விஷயங்கள் உங்களை போய் சீக்கிரம் சேர மாட்டுது அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய இன்னமும் போராட்டத்துங்களோடையவே காலத்தை தள்ளுற மாதிரியே இருக்குது. இன்னும் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னா நீங்கள் எல்லாருமே இன்னும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும்ப்பா. எதனால் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்களா, நான் கொடுக்குற பொருள் முன்னெல்லாம் 1/4 கிலோ 200 கிராம் பாக்கெட் போட்டேன். இதுதான் நம்மளுடைய சதக்குப்பை பவுட்ரு. சதக்குப்பை பவுட்ரு மட்டும்தான் இதில் இருக்கா? இல்லைப்பா, திப்பிலி இருக்குது, அதுக்கப்புறமா அஸ்வகந்தா கொஞ்சம் இருக்குது. இது எல்லாமே நல்லா தட்டி பொடி பண்ணி பவுடராக ஆக்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வறுத்து பொடி பண்ணி ஆக்கி வச்சுருக்கேன்ப்பா. இப்போ நம்ம பசு நெய்யிலையும் நல்ல எண்ணெயிலையும் பூண்டு, பசு மஞ்சள், அதுக்கப்புறம் அத்திப்பழம், காஞ்ச திராட்சை, இதை எல்லாமே நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1/4 கிலோ பாக்கெட்டாக போட்டிருந்தேன். அப்போ எல்லாருமே என்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் 1/4 கிலோ பாக்கெட்டாக போட்டால் நாங்கள் அதவே ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறோம், மீதி நம்ம என்ன பண்ண போகிறோம், கருப்பட்டியில் வெள்ளைப்பாகு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம். அந்த நம்ம தாளித்த அந்த எண்ணெயிலே நம்ம அதை எடுத்துட்டு இந்த கருப்பட்டியை நம்ம பாவு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறத ஊற்றணும். ஏன்னா எதாக இருந்தாலும் நம்ம வடிகட்டி தான் செய்வோம். இப்போ நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சா. இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா மிக்சியில், அந்த மிக்சிங் நம்ம போட போகிறோம். அது என்னது, பசுமஞ்சள், பூண்டு, அத்திப்பழம், அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை. இந்த லேகியம் யாரெல்லாம் சாப்பிட்லான்னு, எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. யாருக்கெல்லாம் கை கால் மூட்டி குடைச்சலாக இருக்குது, சாப்பிட்டா செரிமான பிரச்சனையாக இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு லேகியத்தை எடுத்துக்கலாம். டெய்லி சாப்பிட்டா என்ன கவிதாவும் நம்மளோட இதயம் பலமாகவும், அதே சமயம் நம்ம ரத்த நாணத்தில் இருக்கிற கொழுப்பு கரெக்டாக கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பே வெயிட் லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் வேணுன்றவங்க ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் இதோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியும். மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா, எப்படி அல்வா பதத்துக்கு இருக்கா. ஓகே, இதை நம்ம அந்த வெள்ளைப்பாகோடு சேர்க்க போகிறோம். இப்போ எல்லோரும் அந்த 200 கிராம் பேக்கெட்டாக போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறோம், அடுத்த ஒரு பொருளை எங்களால் காசு கொடுத்து வாங்க முடியல, எல்லாருக்கும் ஒரே ஒரு வாட்டி குழம்பு வைக்கிற மாதிரி எல்லா பாக்கெட்டும் போடுங்க அப்படின்னாங்க. ஸோ 100 கிராம் பாக்கெட்டை 10 பாக்கெட் போட்டிருக்கேன். 299 ரூபா 10 பாக்கெட். 10 வகையான மசாலா வரும். மசாலா, இட்லி பொடி, எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 10 பாக்கெட் 299 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். யாருக்கு வேணுமோ பதிவு பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சதை நம்ம வந்து இந்த கருப்பட்டி பாகோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நான் சொல்ல வந்த விஷயத்த நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் ஸோ என்னோடய ஸ்டாஃப் அண்ட் ட்ரைனிங் கீதா செஞ்சிட்ருக்கிறா. நான் வந்து ட்ரெயின் பண்ணி பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, ஸ்டாஃப் அமையிறது, அதுக்கப்புறமா வந்து ட்ரெயினர் அமையிறது எல்லாமே. கீதா இஸ் வெரி கிரேட். எப்பயுமே என்னை விட ஒரு பர்சன்டேஜ் மேலே தான் அவள். நான் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நல்லா கவனித்து செய்வாள். கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக செய்வாள். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கிளறிட்டு இருக்கும்போது நம்ம வந்து எண்ணெய் இருந்தது இல்லையா, எண்ணெயும் நெய்யும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இது குழந்த பிறந்தவங்க சாப்பிட்லாமா, தாராளமாக சாப்பிட்லாம். இதில் சதக்குப்பை இருக்குது, கொஞ்சமாக கருஞ்சீரகமும் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வால்மிளகு இருக்குது. கொஞ்சம் கூட உங்களுக்கு திகட்டாது, ஒரு ரொம்ப மூலிகை வாசனை வருமா அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாருமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி அத்திப்பழம் போட்டு எல்லாமே செஞ்சுருக்கேன். எல்லாருமே ஒரு வாட்டி நீங்கள் டேஸ்ட் பார்க்கணும்ப்பா. டேஸ்ட் பார்த்தா தான் உங்களுக்கு இதோடைய இது தெரிய ஆரம்பிக்கும். உங்களால் ஃபீல் பண்ண முடியும், ஓ இதை சாப்பிட்டா இவ்வளோ நன்மைகள் நமக்கு, நம்ம உடம்புல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதை சாப்பிடும்போது நமக்கு இது வந்து க்யூர் ஆகுது அப்படின்ற விஷயம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு சொல்லுங்கள். அதேமாதிரி என்னுடைய 10 வகையான மசாலா 299 ரூபா. பார்சல் சார்ஜ் தனியாக வந்துடும். நீங்கள் அதை ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு குடும்பத்துக்கு தேவையான 10 வகை மசாலா ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இந்த மாதம் ஆஃபரில் அதுதான் போயிட்டுருக்குப்பா. நிறைய வேலைன்னு ஓடுறதுனால நான் நிறைய வீடியோ உங்களுக்கு போட முடியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் தான் வந்து தனியாக எல்லாமே நான் தான் எடுத்து பார்க்கணும். ஒரு கடைக்கு ஒரு சாதாரண சின்னதாக கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லைன்னா கூட அது நம்ம தான் பண்ணணுன்றோம். இப்போ நம்ம ஊற்றி அரைச்சது, வதக்கி அரைச்ச இந்த எண்ணெயாகட்டும் நெய்யாகட்டும் இதெல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த லேகியத்துலேருந்து. ஸோ இப்படி வெளியில் வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சதக்குப்பை, அதுக்கப்புறம் கண்டந்திப்பிலி, கருஞ்சீரகம், இப்படி மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம இப்போ அந்த பவுட்ரு போடுறதுக்கான நேரம் கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இது நல்லா ரெடியாகி உருண்டு பிறண்டு வர ஆரம்பிச்சிடுச்சுப்பா. அப்படி வானலில் ஒட்டாமல் பாருங்கள், நீங்கள் சில்வர் வானலில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே பாருங்கள், என்னோடய ஸ்டாஃப் அண்ட் ட்ரெயினர் எவ்வளோ அழகாக கிண்டுறாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்போ கிண்ட ஆரம்பிச்சிட்டே இருக்கிறோம். நம்ம ஊற்றுற எண்ணெய்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து சதக்குப்பை எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து நம்ம கைப்பிடி அளவு தானே உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்போ அந்த கைப்பிடி அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 டீஸ்பூன் வரும்ப்பா. எப்பயுமே எந்த ஒரு லேகியம் பண்ணாலும் அந்த மாதிரி இப்படி இழுத்து இப்படி வரும்போது ஒரு மாதிரி நுர பொங்கிட்ட மாதிரி வரும். அந்த மாதிரி வர பக்குவத்தில் நம்மளோட லேகியம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். அது பாருங்கள், அப்படி செய்யும்போதே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான்ப்பா. சும்மா வாயில் வச்சோன்னா லவக்குன்னு வழிக்குன்னு உள்ளே போயிடும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த லேகியம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. எல்லாருமே என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, பாசம், எல்லாருக்கும் நான் வந்து காலம் ஃபுல்லாக நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனால் நன்றியை விட வேறு ஏதாவது ஒரு பெரிய வார்த்தை இருந்தால் அது அத்தனையுமே என்னோடய தோழர்களும் தோழியரும் போய் சேரும். நீங்கள் இல்லைன்னா என்னோட நிறைய இன்டர்வியூ எல்லோரும் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச்ப்பா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பவுட்ரு கொட்டுறோம். அவ்வளோதான். இந்த சதக்குப்பை லேகியம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அதை கிண்டிக்க வேண்டியது தான். அவ்வளோதான்ப்பா. நீங்கள் இதை இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து எந்த கடையிலையுமே வாங்க முடியாதுப்பா. ஸோ என்னை தவிர நான் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்களுக்கு எதுக்கு மசாலா பண்ணீங்களா, அந்த பிஸ்னோட நிறுத்திட வேண்டியது தானே, கடையை வச்சுட்டு கடையை எதுக்கு லோட் போடுறீங்க. என்னோடய அடுத்த ஸ்டேஜ் எனக்கு வந்து அடுத்த என்னுடைய கனவுகள் வந்து நிறைய பெண்களுக்கு வேலை கொடுக்கறது,
நிறைய பேருக்கு அந்த இயற்கை சார்ந்த உணவு என்னோடய இது முடியாமல் யாராவது ஒருத்தவங்க கற்றுட்டு செய்யணுன்றது தான்ப்பா என்னுடைய விஷயமே.